வணக்கம். இன்னைக்கு காலையில் நியூ கோர்ஸ் ஆரம்பித்தோம். எப்பயுமே கோர்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் சென்டென்ஸை பற்றி தான் படிப்போம். சென்டென்ஸ்னால் என்ன, அதோடைய டைப்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது சென்டென்ஸோட வேர்ட் ஆர்டரை பற்றியும் பார்த்தோம். இப்போ இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எப்படி சென்டென்ஸோட வேர்ட் ஆர்டர் டிஃபர் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இங்கிலீஷில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு இருக்குது, தமிழில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப்னு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். பட் இதுதான் ஜென்ரல் பேட்டர்னாக இருந்தால் கூட இங்கிலீஷ்லேயும் சில நேரத்தில் சப்ஜெக்ட் கடைசியாகவும் வரும், ஆப்ஜெக்ட் முதல்ல கூட வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த சென்டென்சஸை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த சென்டென்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தே ஸ்கோர்ட் 10 கோல்ஸ்ங்கிறது நார்மல் வேர்ட் ஆர்டர், ரைட்? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். இதையே நம்ம 10 கோல்ஸ் தே ஸ்கோர்ட் அந்த மாதிரி சொல்லும்போது 10 கோல்ஸ் சென்டென்ஸோடைய ஆரம்பத்தில் வந்தால் கூட அது ஆப்ஜெக்டாக இருக்குது, ஏன்னா தே தான் சப்ஜெக்ட், ஸ்கோர்ட் வேர்ப். இன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி, ஐ ரோட் மெனி லெட்டர்ஸ் ஐ ரோட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டாங்க, மெனி லெட்டர்ஸ்னு வரும்போது அது வந்து சப்ஜெக்டாக இருக்காதா, மெனி லெட்டர்ஸை வச்சு ஆரம்பிக்கும் போது அது எப்போ அது சப்ஜெக்டாக இருக்கும்னா பாசிவ் வாய்ஸில் எழுதினோம்னா many letters were written by me எழுதணும்னா அப்போ தான் இது சப்ஜெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இதே ஐ தான் இங்கேயும் சப்ஜெக்ட். look at the verb wrote. இப்போ ஐ தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்டை முதல்ல வச்சு சென்டென்ஸை எழுதுவோம் சொல்லுவோம்? 10 கோல்ஸ் தே ஸ்கோர்டுன்னு சொன்னாலோ இல்லை மெனி லெட்டர்ஸ் ஐ ரோட்னு சொன்னாலோ என்ன டிஃப்ரென்ஸ் நார்மல் வேர்ட் ஆர்டரில் சொல்கிறதுல இருந்துன்னு பார்த்தா அந்த இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். 10 கோல் போட்டாங்க, நிறைய லெட்டர்ஸ் எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த வேர்டை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோமோ அந்த வேர்டு முக்கியத்துவம் பெறுது. அதை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நினைக்கிறதுனால அதை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே.